गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनातिभुवनत्रयं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। श्री हरे நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 23 விஜயநாம சம்வத்சரம் உத்தராயணம் சிசிர ருத்து பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷம் அஷ்டமி திதி. இன்னைக்கு காலம்பர சப்தமி, இன்னைக்கு 11 மணிக்கு மேலே அஷ்டமி. ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம். அமிர்த யோகம் இப்பேற்பட்ட வசத்தியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 53வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். பகவானுடைய பால லீலைகளை பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் வர்ணிக்கிறது. அதே பட்டதரி பல தசகங்களில் இங்கே வர்ணித்தாள். இந்த 52வது தசகம் பர்யந்தம் கிருஷ்ணனுடைய பால லீலையை வர்ணித்தது அவருக்கு 6 வயசுக்கு கீழே இருக்கிற வயசில் வர்ணித்தாள். இப்பொழுது இந்த 53வது தசகத்தில் பகவான் 6 வயசுக்கு மேலே 6லேருந்து 10 வயசு பர்யந்தம் இருக்கப்பட்ட பாலலீலையை வர்ணிக்கிறாள். அந்த 6லேருந்து 10க்கு பௌகண்ட வயசுன்னு பேர். பௌகண்டம்னா அதுவும் பால வயசு தான், ஆனால் அது இளமையிலேயே கொஞ்சம் முதிர்ந்த இளமை. சின்ன வயசுலேயே குழந்தை வயசுலேயே கொஞ்சம் பெரிய குழந்தை. அதை வர்ணிக்கிறாள் இந்த 53வது தசகத்தில். தேனுகாசுர வதனம்னு அந்த அத்தியாயத்துக்கு டைட்டில். ஏன்னா தேனுக்கன்னு ஒரு அசுரன், அவன் தேவதைகளையே ஹிம்சிக்கக்கூடிய சக்தி பெற்றவன், ரொம்ப கொடிய அசுரன்.
அவனையும் கம்சன் ஏறி விட்டுருக்கான். நீ போய் கிருஷ்ணனை அவனை சகபாட்டிகள் எல்லாரையும் வதம் பண்ணணும்னுட்டு. அதனால் அவன் ஒளிஞ்சிருந்து வந்திருந்தான். அவனை சுவாமியை வதம் பண்ணாள். அதை இந்த 53வது தசகத்தில் பட்டத்திரி சொல்கிறாள். அதை இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே धेनुकासुरवध वर्णनं नाम 53 दशकम्. अतीत्य बाल्यं जगतां पते त्वम् उपेत्य पौगण्डवयो मनोज्ञम् उपेक्ष्य वत्सावनमुत्सवेन प्रावर्तता गोगणपालनायाम्. हे குருவாயூரப்பா, நீ ரொம்ப சிறிய குழந்தையாக இருந்த காலத்தில் முடிஞ்சு இப்பொழுது நீ 6 வயசு பாலகனா பிரகாஷின்னு இருந்தே. அதீத்திய பால்யம், ரொம்ப சின்ன பச்சிளங்குழந்தையாக இருந்த காலத்தை கடந்து, அதீத்தியன கடந்துன்னு அர்த்தம், அதை முடிச்சுண்டு. அதீத்திய பால்யம் ஜெகதாம்பதே துவம். ஹே ஜெகத்பதே குருவாயூரப்பா, நீ பால்ய வயசை கடந்து உபேத்திய பௌகண்ட வயோ மனோஜம், ஜனங்களுடைய மனசெல்லாம் ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய அழகான பௌகண்ட வயசுங்கிற 6 வயசு குழந்தையா நீ ஆனே. அதை பார்த்துவிட்டு உபேக்ஷ வத்சாவனம் உற்சவேன பிராவர்த்ததா கோகணபாலனாயாம். அப்பொழுது நீ என்ன பண்ண, பாக்கி பசங்களோடு கூட அம்மாட்ட சொன்னேன், நானும் போய் மாடெல்லாம் மேய்க்க போகிறேன்னு சொன்னேன். அம்மாவும் சரின்னு அனுப்பிச்சாள். ஏன்னா 6 வயசு ஆனவுடனே குழந்தைகள், இடையர் குல குழந்தைகள் எல்லாம் ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சுட்டு போய் மேய்க்கிறதுக்கு எடுத்துன்னு போவாள். அப்போது சுவாமியும் சொன்னாலாம், எனக்கு 6 வயசு ஆகிடுத்து, நானும் பசங்களோடு போய் நானும் மாடு மேய்க்க போகிறேன்னு சொன்னாள். நீ மாடு மேய்க்கிறதுக்கு கிளம்பிவிட்டே. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கூட்டமாக மாட்டை ஓட்டின்னு நீ சின்ன வயசு 6 வயசு குழந்தை போகிறது அழகாக இருந்தது. மனோஜம் பார்க்குறவாளுக்கு ரொம்ப ஆகர்ஷண சக்தியை கொடுத்தது. அப்படி நீ போனேன்னாள். அதீத்திய பால்யம் ஜெகதாம்பதே துவம் உபேத்திய பௌகண்ட வயோ மனோஜம் உபேக்ஷ்ய வத்சாவனம் உற்சவேன பிராவர்த்ததா கோகணபாலனாயாம். அடுத்த 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், குருவாயூரப்பா, நீ சரியான ஒரு தொழிலை தான் எடுத்துன்னு இருக்கே. நீ கோத்ரான்னா பசுமாட்டுகளை ரட்சிப்பவன் அர்த்தம், ஒரு அர்த்தம். கோங்கிற வார்த்தைக்கு பூமின்னு ஒரு அர்த்தம். நீ எதுக்காக இந்த அவதாரம் பண்ணியிருக்கேன்னா, இந்த பூமியில் இருக்கப்பட்ட ஜனங்கள் இந்த பூமியை ரட்சிப்பதற்காக, அதை உத்பிரேட்சமாக எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காகவோ என்னவோ. அதே மாதிரி கோத்ரா பசுமாட்டை நீ ரட்சிக்கிறதுக்காக ஒரு தொழிலை ஏற்படுத்தின்றேங்கிறதுக்காக 2வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். உபக்ரமஸ்யானு குணைவசேயம் மருத்புராதீஷ தவ பிரவருத்தி கோத்ரா பரித்ராண கிருதே அவதீர்ண ததேவ தேவா ஆரபதா ததாயத். ஹே மருத்புராதீஷா, ஹே குருவாயூரப்பா, நீ என்ன பண்ண, உனக்காக ஒரு தொழிலை உண்டாக்கின்ற, ஒரு பிரவருத்தின்னு பேர். தொழில்னா பிரவருத்தி. தவ பிரவருத்தி, உன்னுடைய தொழில் என்ன பண்ணிட்ட, உபக்கிரம் ஏன் ஆரம்பித்தே நீ 6 வயசில்? என்னத்த தொழில் உனக்கு? கோத்ரா பரித்ராண கிருத்தே, பசுமாடுகளனா ரட்சிக்கிற ஒரு தொழில். கோத்ரானா பசுமாடு ரட்சிக்கிற தொழில்னு ஒரு அர்த்தம். பூமியை ரட்சிப்பதற்காக நீ அவதாரம் பண்ணியிருக்கே. அவதீர்ணா ததேவ, பூமியை ரட்சிப்பதற்காக நீ வந்தவன் அல்லவா. ஆகையினால சரியான பேருடைய தொழில் தான் உனக்குன்னு சொல்கிறாள். தேவா ஆரபதா ததாயத், நீ பூமியை ரட்சிப்பதற்காக வந்த தேவன் அல்லவா. அதனால பசுமாட்டை ரட்சிக்கிற தொழிலை நீ ஏற்றுருக்கே, ரொம்ப பொருத்தமான தொழில் உனக்குங்கிறாள் 2வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. உபக்ரமஸ்யானு குணைவசேயம் மருத்புராதீஷ தவ பிரவருத்தி கோத்ரா பரித்ராண கிருதே அவதீர்ண ததேவ தேவா ஆரபதா ததாயத். அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள்,
அப்படி பசுமாட்டு கூட்டங்களெல்லாம் பாக்கி இடையர் பசங்களோடு கூட உன்னுடைய அண்ணாவான பலராமனோடு கூட விடிகாலம்புற வேலையில் கட்டிச்சாத்தை கட்டிந்து மாடுகளெல்லாம் அழிச்சுட்டு வனத்துக்கு போவே மாடு மேய்ப்பதற்காக. அப்படி ஒரு நாள் போயின்னு இருந்த பொழுது அங்கே பலவிதமான காடுகள் இருக்குது. அதில் ஒரு காட்டுக்கு பேர் தேனுகாவனம்னு ஒரு வனம். அந்த தேனுகாவனத்தில் ஒரு கொடிய அசுரன் ஒருத்தன் இருந்தான். தேனுகன்னு அவன் பேர். அவன் தேவதைகள் எல்லாமே பயப்பட செய்பவன். அந்த தேனுக்கேங்கிற வனம் இருக்கே, தேனுகாவனம், அதுக்குள்ளே மாடு வைப்பதற்காக நீ உன் அண்ணாவான பலராமனோடு கூட நீ உள்ளே போனேங்கிறத சொல்கிறாள் 3வது ஸ்லோகத்தில். கதாபி ராமேண சமம் வனாந்தே வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரன் சுகேன ஸ்ரீதாமநாம்னா ஸ்வசகஸ்ய வாசா மோதாதகா தேனுகானனம் துவம். ஹே குருவாயூரப்பா, கதாபி ஏதோ ஒரு சமயம் ஒரு நாளைக்கு ராமேண சமம் உன்னுடைய அண்ணாவான பலராமனோடு கூட காட்டுக்கு போனேன். வனாந்தே காட்டுக்கு போய் என்ன பண்ணேன்? பசுமாட்டெல்லாம் மேய விட்டுவிட்டு அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகளெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரண் சுகேன, சுகமாக எப்படி எப்படி நடந்துட்டு வேணுகானம் பண்ணிட்டு இப்படி வனத்தில் இருக்கப்பட்ட வனஸ்ரீ இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு இருந்தேன். அப்பொழுது உன்னுடைய சக்காவான அங்கே ஒருத்தன் ஒரு பையன், ஒரு இடையார் பையன், அவன் பேர் ஸ்ரீதாமன்னு பேர். இந்த ஸ்ரீதாமன்கிற பட்டவன் ஸ்ரீதாமநாம்னா ஸ்வசகஸ்ய வாச்சா, அவன் சொன்னான் எல்லாரையும் பார்த்துட்டு, கிருஷ்ணா கிருஷ்ணா, இதுக்கு பக்கத்தில் ஒரு காடு இருக்குது, தேனுகாவனம்னு பேர். அதுக்கு யாருமே போனதில்லை. எல்லாரும் சொல்லுவாங்க ஏதோ பயமான தேனுக்கேன்னு ஒரு அசுரன் இருக்கான்னுட்டு. ஆனால் அது ரொம்ப அழகாக இருக்கும் போல் இருக்கு, நம்மளை அங்கே ஒத்துணும் விடுறதில்லை, நம்ம வேணா போகலாமான்னான். சுவாமி சரின்னாள். அப்போது அவனுடைய பேச்சை கேட்டுருந்து தேனுகாவனத்துக்குள்ளே சுவாமி பசுமாட்டு கூட்டங்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனாள் சொல்லக்கூடிய 3வது ஸ்லோகம் இது. ஸ்ரீதாமநாம்னா ஸ்வசகஸ்ய வாச்சா மோதாதகா, ரொம்ப சந்தோஷமாக உள்ள நுழைஞ்சாள். தேனுகானனம் துவம், தேனுகாவனத்துக்குள்ளே எல்லாருமா உள்ள நுழைஞ்சாள். கதாபி ராமேண சமம் வனாந்தே வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரன் சுகேன ஸ்ரீதாமநாம்னா ஸ்வசகஸ்ய வாச்சா மோதாதகா தேனுகானனம் துவம். இவ்வாறாக சுவாமி உள்ள நுழைஞ்சாலாம். அடுத்த 4வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பக்கத்தில் அந்த காட்டில் நிறையா பனைமரங்கள் இருந்தது. ஒரே உயரமாக இருந்தது பனைமரங்கள். அப்போ எல்லா பனைமரங்கள்லேயும் பனை நொங்கு இருந்தது. மத்தியான வேளையாக ஒரே தாகமாக இருந்தது. சுவாமி அண்ணாவை கூப்பிட்டார் பலராமனை. உயரக்க நிறையா நொங்கு இருக்குது, நீ தான் எங்களுக்குள்ளேயே சீனியர் பர்சன், இங்கே நீ போய் அந்த மரத்தை உலுக்கு, நொங்கு எல்லாம் கீழே விழும், அது நன்னா இருக்கும் உள்ளே சாப்பிட்றதுக்கு, நொங்கு சாப்பிட்லான்னுட்டு இதை உலுக்குன்னாள். உடனே பலராமன் போய் அதை உலுக்கினானாம். அது சொல்கிறாள் இங்கே, உத்தால தாலி நிவகே துவதுக்தியா பலேன தூதேத பலேன தோர்பியாம் மிருதுகரச்சாப்யபதத் புரஸ்தாத் ஃபலோத்கரோ தேனுகதானவோபி. உத்தால தாலி நிவகே, உயரமான பனைமரங்கள்லாம் நிறையா சூழ்ந்திருக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்களாம் வந்தேள். அப்போ நீ என்ன சொன்னே குருவாயூரப்பா? அண்ணாவான பலராமனை பார்த்து உத்தால தாலி நிவகே துவதுக்தியா, நீ சொன்னதுனால உன்னுடைய ஐடியா இது. அதுபடிக்கு என்ன பண்ணான்? பலே ந தூதே அத பலே ந தோர்பியாம், தோர்பியாம் 2 கைகள்னாலையும் பலராமன் அந்த பனமரத்தை குலுக்குன்னு குலுக்கினான். மிருதுக்கரச்ச அபியபதத் புரஸ்தாத்து, அப்பொழுது உயரக்கேந்து பழுத்ததும் பழுக்காதுமாகும். மிருதுகுனா பழுத்தது, கரகனா பழுக்காதது. மிருதுக்கரச்ச அபியபதத் புரஸ்தாத்து ஃபலோத்கரோ தேனுகதானவோபி. இந்த மரத்துலேருந்து நொங்குகள்லாம் கீழே விழுந்தது. சிலது பழுத்த நொங்கு, சிலது பழுக்காத நொங்கு இதெல்லாம் விழுந்தது. பழுத்ததும் பழுக்காதமா சிலதுனால் விழுந்துதான். ஆனால் அதோட ஆச்சரியம் இன்னொன்று விழுந்ததுன்னாள். இந்த தேனுகாசனங்கிறவன் ஒளிஞ்சுன்னு இருக்கான் அந்த மரத்து மேலே ஏறி. இவாளெல்லாம் போகிறத இப்படி பார்த்துருந்து இவர் குலுக்கினோடனே அந்த மரத்துலேருந்து தேனுகாதரனும் திடார்னு கீழே விழுந்தான்.
ஒரு கழுத மாதிரி ரூபத்தில் அவன் வந்து விழுந்தான். தேனுகாசுரன் ஒரு கழுதையாக விழுந்தான் அங்கேருந்து இவர் முன்னாடி. உத்தாலதாலி நிவகே த்வதுக்தியா பலேன தூதேத பலேன தோர்பியாம் மிருதுக்கரச்சாப்யபதத் புரஸ்தாத் ஃபலோத்கரோ தேனுகதானவோபி. ராட்சசனான தேனுகாசுரன் கழுத ரூபத்தில் உயரக்கேந்து கீழே விழுந்தான். அந்த மரத்துலேருந்து பழங்கள் சிலது பழுத்தது, பழக்காதது எல்லாம் விழுந்ததுனாள். இது 4வது ஸ்லோகம். இது இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே தேனுகாசுரவத வர்ணனம் நாம 53 தசகம். அதீத்ய பால்யம் ஜகதாம் பதே த்வம், அதீத்ய பால்யம் ஜகதாம் பதே த்வம், அதீத்ய பால்யம் ஜகதாம் பதே த்வம், உபேத்ய பௌகண்டவயோ மனோஜ்ஞம், உபேத்ய பௌகண்டவயோ மனோஜ்ஞம், உபேத்ய பௌகண்டவயோ மனோஜ்ஞம், உபேக்ஷ்ய வத்சாவனம் உத்சவேன, உபேக்ஷ்ய வத்சாவனம் உத்சவேன, உபேக்ஷ்ய வத்சாவனம் உத்சவேன பிராவர்த்ததா கோகணபாலனாயாம், பிராவர்த்ததா கோகணபாலனாயாம், பிராவர்த்ததா கோகணபாலனாயாம். உபக்ரமஸ்யானுகுணைவ சேயம், உபக்ரமஸ்யானுகுணைவ சேயம், உபக்ரமஸ்யானுகுணைவ சேயம் மருத்புராதீஷ தவ பிரவருத்தி, மருத்புராதீஷ தவ பிரவருத்தி, மருத்புராதீஷ தவ பிரவருத்தி. கோத்ரா பரித்ராண கிருதேவ தீர்ணः, கோத்ரா பரித்ராண கிருதேவ தீர்ணः, கோத்ரா பரித்ராண கிருதேவ தீர்ணः ததேவ தேவா ஆரபதாஸ்ததாயத், ததேவ தேவா ஆரபதாஸ்ததாயத், ததேவ தேவா ஆரபதாஸ்ததாயத். கதாபி ராமேண சமம் வனாந்தே, கதாபி ராமேண சமம் வனாந்தே, கதாபி ராமேண சமம் வனாந்தே வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரன் சுகேன, வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரன் சுகேன, வனஸ்ரீயம் வீக்ஷ்ய சரன் சுகேன. ஸ்ரீதாமநாம்னः ஸ்வசகஸ்ய வாசா, ஸ்ரீதாமநாம்னः ஸ்வசகஸ்ய வாசா, ஸ்ரீதாமநாம்னः ஸ்வசகஸ்ய வாசா மோதாதகா தேனுககானனம் த்வம், மோதாதகா धेनुककाननं त्वं, मोदादगा धेनुककाननं त्वम्. उत्तालताली निवहे त्वदुक्त्या, उत्तालताली निवहे त्वदुक्त्या, उत्तालताली निवहे त्वदुक्त्या बलेन धूतेथ बलेन दोर्भ्यां, बलेन धूतेथ बलेन दोर्भ्यां, बलेन धूतेथ बलेन दोर्भ्यां मृदुकरश्च अभ्यपतत् पुरस्तात्, मृदुकरश्चाभ्यपतत् पुरस्तात्, मृदुकरश्चाभ्यपतत् पुरस्तात् फलोत्करो धेनुकदानवोऽपि, फलोत्करो धेनुकदानवोऽपि, फलोत्करो धेनुकदानवोऽपि. ஸ்ரீ ஹரே நமஹ. அடுத்த ஸ்லோகம் 5வது ஸ்லோகம். அதில் சொல்கிறாள், சமுத்யதோ தைனுகபாலனேகம் கதம் வதம் தைனுகமத்ய குர்வே இதீவ மத்வா த்ருவமக்ரஜேன சுரௌகயோத்தாரமஜீகனஸ்த்வம். சமுத்யதோ தைனுகபாலனேகம், அந்த தேனுகாசுரன் கீழே விழுந்தான் கழுத ரூபத்தில். அவனை சுவாமி கொல்லணும்னு மனசில் நினச்சினாள். ஆனால் ஒரு யோஜனை வந்தது அவருக்கு. தான் வந்திருக்கிற காரியம் தைனுகபாலனேகம். தைனுகான்னா பசுமாட்டு கூட்டம்னு அர்த்தம். பசுமாட்டு கூட்டத்தை ரட்சிப்பதற்காக வந்தவன் நான்.
நான் போய் எப்படி இன்னைக்கு தெய்னுக மத்திய குருவே வதம் குருவே, இந்த தேனுகாசுரனை போய் எப்படி நான் வதம் பண்ணுறது? இந்த தெய்னுகானா ரெண்டு அர்த்தம். தெய்னுகானா இந்த தேனுகாசுரன்னு ஒரு அர்த்தம், தெய்னுகானாக்கா பசுமாட்டு கூட்டம்னு அர்த்தம். சுவாமி நினச்சினாலாம் சிரிச்சுண்டு, நான் இந்த காட்டுக்கு இப்போ வந்திருக்கிறது தெய்னுக பாலநேகம், பசுமாட்டு கூட்டத்தை ரட்சிப்பதற்காக வந்தவன். அப்படி தெய்னுகத்தை ரட்சிக்கிறதுக்காக வந்தவன் தெய்னுகத்தை போய் நான் எப்படி கொல்லுவேன்னு நினச்சிருந்தாலாம். உடனே தன் அண்ணாவான அக்ரஜானா அண்ணாவன்னு அர்த்தம். அக்ரே ஜாயத்தே ஜாயா அக்ரே ஜாயதி இத்தி அக்ரஜா, இவருக்கு முன்னாடி பிறந்தவனுங்கிறதுனால பலராமனுக்கு அக்ரஜன்னு பேர். அந்த பலராமனை சொன்னா, அண்ணா நீ ஒரு கை பாரு இந்த தேனுகாசுரனை நான் இன்னைக்கு வதம் பண்ணலேன்னாள். இதீவ மத்வா துருவம் அக்ரஜேன சுரௌகயோத்தாரம் அஜீகனஸ்துவம். சுரௌகயோத்தாரம், அவன் எப்பேற்பட்ட தெய்னுகனவன், பெரிய தேவதைகள் எல்லாம் கொல்லக்கூடிய சக்தி உள்ளவன் அவன், அவ்வளவு பராக்கிரமசாலி. அப்பேற்பட்ட அவனை அண்ணாவான பலராமனை கொண்டு நீங்கள் கொல்ல சொன்னேள், அவரும் கொண்டு விட்டார் அந்த தேனுகாசுரனாள். சமுத்யதோ தெய்னுக பாலநேகம் கதம் வதம் தெய்னுக மத்திய குர்வே இதீவ மத்வா துருவமக்ரஜேன சுரௌகயோத்தாரமஜீகனஸ்துவம். பெரிய தேவதைகளெல்லாம் கொல்லும் சக்தி வாய்ந்த அந்த தேனுகாசுரனை உங்கள் அண்ணாவான பலராமனை விட்டு கொல்ல சொன்னேள். ஏனென்றால் நீங்கள் தெய்னுக பாலனத்துக்காக வந்திருக்கேள், பசுமாட்டை ரட்சிப்பதற்கு, தெய்னுக வதத்துக்காக அல்ல, தேனுகாசுரனை வதம் பண்ணுறதுக்காக வரலேங்கிறதான ஒரு எண்ணத்தோடு கூட பலராமனை கொண்டு அந்த தேனுகாசுரனை கொல்ல சொன்னேள்னு சொல்கிற போடிய அஞ்சாவது ஸ்லோகம் இது. சமுத்யதோ தெய்னுக பாலநேகம் கதம் வதம் தெய்னுக மத்திய குர்வே இதீவ மத்வா துருவமக்ரஜேன சுரௌகயோத்தாரமஜீகனஸ்துவம். ததீய பிருத்யானபி ஜம்புகத்வேன உபாகதான் அக்ரஜ சம்யுதஸ்துவம். ஜம்பூஃபலானீவ ததா நிராஸ்தः தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தः. இந்த ஆறாவது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ததீய பிருத்யானபி ஜம்புகத்வேன உபாகதான கிரஜ சம்யுதஸ்துவம். ஜம்பூஃபலானீவ ததா நிராஸ்தः தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தः. அப்பொழுது தேனுகாசுரனை வதம் பண்ணாள், கழுத மாதிரி இருக்கப்பட்டவனை. அவனுக்கு பல சகபாட்டிகள் ஃப்ரெண்டுகள் இருந்தாள், அவளும் அசுராள். அவள்லாம் அங்கே ஓடி வந்தாள். இந்த ஒரு நரி மாதிரி வேஷம் போட்டுண்டு நரிகள் மாதிரி ஊழையிட்டு அந்த பசங்கள்லாம் வந்தான், பாக்கி அசுரங்கள்லாம் தேனுகாசுரனுடைய ஃப்ரெண்டு சக்காக்கள். அவள்லாம் நரி மாதிரி வந்தாள். நரிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் ஜம்பூக்கம்னு பேர். ஜம்புக்கம்னா நரின்னு பேர். ததீய பிருத்யானபி ஜம்புகத்வேன உபாகதான் அக்ரஜ சம்யுதஸ்துவம். இந்த நரி கூட்டங்கள்லாம் இவாளை உபதிரவம் பண்ண ஆரம்பிச்சுது, அந்த அசுரங்கள்லாம். அப்போ சுவாமி பலராமனும் அவருமா சேர்ந்து அந்த நரி ஒன்றொன்னையாக எடுத்து ஜம்புக்கம்னா இன்னொரு அர்த்தம் உண்டு சமஸ்கிருதத்தில். ஜம்பூஃபலம்னா நாகப்பழம்னு அர்த்தம். சின்னூண்டு இருக்கும், ப்ளூ கலரில் நாகப்பழம். அது ஒரு பெரி, அது நாகப்பழம்னு பேர். அந்த ஜம்பூ பழம் மாதிரி இந்த பசங்கள்லாம் பிடிச்சி ஜம்பூ பழத்தை தூக்கி எறிகிறது எவ்வளோ சிரமமாக, கஷ்டமே இல்லை, அதை உயரக்க தூக்கி எறியலாம். அப்படி இந்த ஒவ்வொரு நரியாக பிடிச்சாரு, காலை பிடிச்சி சுழட்டி உயரக்க ஒரு சின்ன நாவப்பழத்தை தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி அந்த பனைமரத்து மேலே விட்டெறிஞ்சார். பனைமரத்தில் விட்டெறிஞ்சால் என்ன ஆகும்? பனைமரத்தில் இருக்கப்பட்ட பனை நொங்கெல்லாம் கீழே பட்டுன்னு விழுந்தது. அந்த நரி ரூபத்தில் இருக்கப்பட்ட அவங்களும் கீழே விழுந்து உசிர விட்டான். ஜம்பூ பலானீவ ததா நிராஸ்த தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தா. இவ்வாறாக நீ விளையாடினியே, அந்த நரி கூட்டத்தில் நரியாக வந்த பசங்களெல்லாம் பிடிச்சி ஒரு நாவப்பழத்தை தூக்கி எறிகிற மாதிரி அவங்களுடைய உடம்பெல்லாம் தூக்கி இந்த மரத்து மேலே விட்டெறிஞ்சு, பனை மரத்து மேலே விட்டெறிஞ்சாலே நீனும் பலராமனும்
சொல்லி ஆச்சரியப்படுறாள் இந்த 6வது ஸ்லோகத்தில் பட்டதிரி. ததீய பிருத்யானபி ஜம்புகத்வேன உபாகதான் அக்ரஜ சம்யுதஸ்துவம் ஜம்பூபலானீவ ததா நிராஸ்தா தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தா. அந்த உயர்ந்த பனைமரங்கள் மேலே நீங்கள் விளையாடினேள். ஏன்னா இவர் அந்த நரியெல்லாம் தூக்கி உயர்க்க விட்டெறிஞ்சாள். அப்போ அது போய் அந்த பனை நொங்கு மேலே பட்டு நொங்கெல்லாம் கீழே விழுங்கிறதுனால அப்படி பழங்களும் கீழே விழுந்ததுங்கிறாள். இந்த 6வது ஸ்லோகம் இது. அடுத்த 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், இந்த நரி ரூபத்தில் வந்தவங்களெல்லாம் தூக்கி நாவல் பழம் மாதிரி தூக்கி எறிஞ்சாலே அதை பார்த்துப்பிட்டு வருணராஜா பயப்பட்டானான். ஏன்னா வருணனுக்கு ஜம்புகான்னு ஒரு பேர் உண்டு, நமக்கும் ஜம்புகம்னு பேர் இருக்கேன்னு அவன் பயந்தானா. ஆனால் அந்த பயத்தை நீக்கி வச்சு கொடுத்து என்னென்னா, அந்த ஜம்புகாங்கனாக்க வருணனுங்கிற வார்த்தை இருக்கே அது வேதத்தில் மாத்திரம்தான் உண்டு. பாக்கி லோகத்தில் லௌகீகமாக அந்த வார்த்தையை யாரும் வருணனுக்கு உபயோகம் பண்ண மாட்டாள்னு நினச்சிட்டு கொஞ்சம் மனசு சமாதானம் அடைஞ்சான் என்பதாக சும்மா வேடிக்கையாக சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். விநிக்னதி த்வயத ஜம்புகௌகம் சநாமகத்வாத் வருணஸ்ததானீம் பயாகுலோ ஜம்புகநாமதேயம் ஸ்ருதி பிரசித்தம் யதிதேதி மன்யே. வருண பகவான் பயப்பட்டாராம். விநிக்னதி த்வயத ஜம்புகௌகம், நீ ஜம்புக கூட்டமாக நரி கூட்டமாக வந்த பசங்களெல்லாம் விளையாட்டு ஒரு நாவல் பழம் மாதிரி உயரக்க தூக்கி தூக்கி எரிஞ்சு அவங்களாம் கொன்னத்தை காதால் கேட்டுவிட்டு வருண பகவான் அவருக்கு ஜம்புகம்னு ஒரு பேர், ஜம்புக சனாமகத்வாத், அதே பேரை உள்ள அந்த வருண பகவான் சனாமகத்வாத் வருணஸ்ததானீம், வருணன் பயப்பட்டான். பயாகுலஹா, ரொம்ப பயப்பட்டானாம். என்றாது நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடப்படாதேன்னுட்டு. ஜம்புகநாமதேயம் ஸ்ருதி பிரசித்தம் யதிதேதி மன்யே. அப்புறம் அவன் சமாதானப்படுத்தினானாம், நம்மளுடைய நாமதேயம் அவ்வளவு பிரபல்யம் இல்லை, லௌகிக்கமாக எல்லாருக்கும் ஜம்புகம்னா வருணன்கிறது தெரியாது, வேதம் படித்தவாளுக்கு தான் தெரியும், அதனால் அந்த கவலையை விட்டான்னு சொல்கிறார். ஒரு விளையாட்டாக சொல்கிறார். என்னத்தில் சொல்கிறாருன்னா, இந்த ஜம்புகம்ங்கிற வார்த்தைக்கு மூணு அர்த்தங்கள் இருக்குங்கிறத காட்டுவதற்காக இந்த 2 ஸ்லோகங்கள். ஜம்புகம்னா நரி, ஜம்புகம்னா நாவல் பழம், ஜம்புகாகனா வருணன். இதெல்லாம் அவர் பெரிய கிரமேரியன், பட்டத்திரி வியாக்கரணம் படித்தவர், அவருக்கு எல்லா விதமான வார்த்தைகளும் தெரியும் அவருக்கு. அதனால் வார்த்தைகள்லாம் வேடிக்கையாக பிரயோகம் பண்ணி இப்படி வேடிக்கையாக சொல்லப்பட்ட ஸ்லோகம் இந்த 7வது ஸ்லோகம். விநிக்னதி த்வயத ஜம்புகௌகம் சநாமகத்வாத் வருணஸ்ததானீம் பயாகுலோ ஜம்புகநாமதேயம் ஸ்ருதி பிரசித்தம் யதிதேதி மன்யே. அதனால் சந்தோஷம் அடைஞ்சால், கொஞ்சம் மனசு கவலை போச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு அப்படின்னு பட்டத்திரியே சொல்லிக்கிறாள். ஏன்னா இந்த ஜம்புகம்ங்கிறது வேதத்தில் தான் பிரசித்தம், லௌகீகமாக பிரசித்தம் இல்லை, ஒருத்தருக்கும் வருணனுக்கு உள்ள பேருன்னு தெரியாது. அதனால் அவர் ஒரு கால் கவலை இல்லாமல் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் இவராகவே சொல்கிறார் பட்டத்திரி. அப்பேற்பட்ட அழகான 7வது ஸ்லோகம். விநிக்னதி த்வயத ஜம்புகௌகம் சநாமகத்வாத் வருணஸ்ததானீம் பயாகுலோ ஜம்புகநாமதேயம் ஸ்ருதி பிரசித்தம் யதிதேதி மன்யே. இப்பொழுது இந்த 3 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. சமுத்யதோ தைனுகபாலனேகம் சமுத்யதோ தைனுகபாலனேகம் சமுத்யதோ தைனுகபாலனேகம் கதம் வதம் தைனுகமத்ய குர்வே கதம் வதம் தைனுகமத்ய குர்வே கதம் வதம் தைனுகமத்ய குர்வே இதீவ மத்வா த்ருவமக்ரஜேன இதீவ மத்வா த்ருவமக்ரஜேன இதீவ மத்வா த்ருவமக்ரஜேன சுரௌகயோத்தாரம் அஜீகனஸ்த்வம் சுரௌகயோத்தாரம் அஜீகனஸ்த்வம் சுரௌகயோத்தாரம் அஜீகனஸ்த்வம். ததீய பிருத்யானபி ஜம்புகத்வேன ததீய பிருத்யானபி ஜம்புகத்வேன
ததீய பிருத்யானபி ஜம்புகத்வேன உபாகதான் அக்ரஜசம்யுதஸ்த்வம் உபாகதான் அக்ரஜசம்யுதஸ்த்வம் உபாகதான் அக்ரஜசம்யுதஸ்த்வம் ஜம்பூஃபலானீவ ததா நிராஸ்தः ஜம்பூஃபலானீவ ததா நிராஸ்தः ஜம்பூஃபலானீவ ததா நிராஸ்தः தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தः தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தः தாலேஷு கேலன் பகவன் நிராஸ்தः வினிக்னதி त्वय्यथ जम्बुकौघम् विनिघ्नति त्वय्यथ जम्बुकौघम् विनिघ्नति त्वय्यथ जम्बुकौघम् सनामकत्वाद् वरुणस्तदानीम् सनामकत्वाद् वरुणस्तदानीम् सनामकत्वाद् वरुणस्तदानीम् भयाकुलो जम्बुकनामधेयम् भयाकुलो जम्बुकनामधेयम् भयाकुलो जम्बुकनामधेयम् श्रुतिप्रसिद्धं व्यधितेति मन्ये श्रुतिप्रसिद्धं व्यधितेति मन्ये श्रुतिप्रसिद्धं व्यधितेति मन्ये ஸ்ரீஹரே நமஹ. அடுத்த 8வது ஸ்லோகத்தில் அழகா பட்டதிரி ஒன்று சொல்கிறாள். இந்த மாதிரி சுவாமி இந்த நரி கூட்டமாக வந்த இத்தர அசுராலையும் தேவதைகளெல்லாம் எப்பொழுதும் உபதிரவம் கொடுத்துட்டு இருந்த தேனுகாசுரனையும் வதம் பண்ணத்தை பார்த்துவிட்டு ஆகாசத்துலேருந்து தேவதைகள்லாம் சந்தோஷப்பட்டு பகவானே, ஹே முராரே, நீ அவதாரம் எடுத்ததுடைய பலம் கிடச்சி கொடுத்துன்னு சொல்லிட்டு இருந்தாலாம். அப்பொழுது சுவாமி சிரிச்சுட்டே இதை கேட்டுவிட்டு சொன்னாலாம். ஏன்னா இவர் விட்டெறிஞ்சோடனே அந்த மரத்துலேருந்து பனை மரத்துலேருந்து பனை நொங்குலாம் கீழே பழங்கள்லாம் கீழே விழுந்தது. ஆமாம் பழம் கிடச்சி கொடுத்துன்னு அந்த பழங்களெல்லாம் கையில் எடுத்து வச்சுருந்தா பசங்கள்கிட்ட தான் கொடுத்தாராம் சுவாமி என்று ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறார் 8வது ஸ்லோகத்தில். தவாவதாரஸ்ய பலம் முராரே சஞ்ஞாதமத்யேதி சுரைர்நுதஸ்த்வம் சத்யம் பலம் ஜாதமியேதிஹாசி பாலை சமம் தாலபலான்யபுங்க்தாः தவாவதாரஸ்ய பலம் முராரே சஞ்சாதம் அத்யேதி சுரைர்நுதஸ்த்வம். சுரைஹி ஆகாசத்தில் தேவதைகள் நான் நின்று நுதஸ்துவம் ஒன்றை நமஸ்காரம் பண்ணி பிரசம்சித்து சொன்னாள். என்ன சொன்னாள்? தவ அவதாரஸ்ய பலம் அத்ய சஞ்சாதம் இதி. இன்றைய தினம்தான் நீங்கள் அவதாரம் எடுத்ததனுடைய ரகசியம். நீங்கள் எதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கீள்? துஷ்டாலெல்லாம் நிகிரகம் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி தான் அந்த பலம் எங்களுக்கு கிடச்சி கொடுத்து. இந்த கொடிய தேனுகாதனன் எங்களெல்லாம் ரொம்ப உபதிரவம் பண்ணிட்டு இருந்தான், அவனை சமாரம் பண்ணிவிட்டேள். உங்களுடைய அவதாரத்தினுடைய பலன் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொன்னாலாம். தவாவதாரஸ்ய பலம் முராரே சஞ்சாதமத்யேதி சுரைர்நுதஸ்துவம். தேவதைகள்லாம் நமஸ்காரம் பண்ணி ஆகாசத்துலேருந்து சொன்னாள், உன்னுடைய அவதார பலம் கிடச்சி கொடுத்துன்னாள். அப்போ நீ என்ன சொன்னேள்? உயரக்கேந்து பனை நொங்கு எல்லாம் கையில் விழுந்தது. கையில் எல்லாரும் டபக்குன்னு பிடிச்சுட்டேள் அதை அந்த பழங்களை. அப்போ சொன்னேள், ஆமாம் பழம் கிடச்சி கொடுத்துன்னு நீங்களும் சொன்னேள் சிரிச்சுண்டே. சத்தியம் பலம் ஜாத்தம் ஏதி ஹாசி. ஆமாம் சத்தியம் எங்களுக்கு பலம் கிடச்சி கொடுத்துன்னு நீங்களும் சொன்னேள் சிரிச்சுண்டே. அப்புறம் அந்த பழத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணேள்? எல்லா இடப்பசங்கள்ட்டையும் கொடுத்து நீங்களும் சாப்பிட்டேள். பாலை சமம் தாலபலானி அபுங்க்தாः. அந்த தாலபலானி அந்த பன நொங்குகளெல்லாம் வழித்து எல்லாரும் நீங்களும் அந்த மற்ற இடப்பசங்களுமாக நன்னா சாப்பிட்டேள், வயறு முட்டை சாப்பிட்டேள் நீங்கள் ஆனந்தமாகன்னு சொன்னாள் 8வது ஸ்லோகத்தில். தவாவதாரஸ்ய பலம் முராரே சஞ்ஞாதமத்யேதி சுரைர்நுதஸ்துவம் சத்யம் பலம் ஜாதமியேதிஹாசி பாலை சமம் தாலபலான்யபுங்க்தாः. அடுத்த 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அவள்லாம் அந்த பழங்களெல்லாம் யதேஷ்டமாக அந்த இடப்பசங்களும் இவரும் பலராமனும் நிறையா வயிறு முட்டை சாப்பிட்டாள். அப்படி சாப்பிட்ட அப்புறம் கூட அந்த பனை நொங்கெல்லாம் இளம் பனை நொங்கு ரொம்ப இளமையாக இருக்குது, வழுக்கின்னு போகக்கூடியது, ரொம்ப தேன் மாதிரி திதுப்பாக இருந்ததாம்.
அதனுடைய சுளைகள் எல்லாம் அது சாப்பிட்டது போகாத நிறைய இருந்துவிட்டு பசங்கள்கிட்டலாம் சொன்னால் நீங்கள்லாம் ஆற்றுக்கு எடுத்துன்னு போங்க நாள். அப்போது எல்லா பசங்களும் சந்தோஷமாக மூட்டை கட்டிண்டு அந்த பழங்களெல்லாம் எடுத்துட்டு திரும்பி அன்றைக்கி சாயந்தரம் பசுமாட்டு கூட்டத்தோடு திரும்பி அவள் ஆற்றுக்கு போய் சேர்ந்தாள்னு 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டத்திரி. மதுத்ரவஸ்ருந்தி பிருஹந்தி தானி பலானி மேதோ பரபிருந்தி புக்த்வா திருப்தைச்ச திருப்தைः பவனம் பலௌகம் வஹத்பிராகாः கலு பாலகைஸ்த்வம். மதுத்ரவஸ்ருந்தி பிருஹந்தி தானி பலானி தானி பலானி. அந்த பன நொங்கு பழங்களெல்லாம் எப்படி இருந்து மதுத்ரவத் ஸ்ருந்தி அப்படியே சொட்டின்னு இருக்கான், தேன் சொட்டுற மாதிரி இருக்க சொட்டின்னு இருக்கு. மேதோ பரபிருந்தி முழுக்க நிறையா அதனுடைய கதுப்பு நிறையா இருக்குது. பழங்கள்லாம் பெருசாக இருக்கும் இல்லையோ, அது நல்லா கதுப்பு இருக்குது, உள்ள தேன் மாதிரி சொட்டின்னு இருக்குது, ருச்சியாக இருக்குது, பெருசாகவும் இருக்கான். பிருஹந்தி பெரிய பெரிய பழம் அது. மதுத்ரவஸ்ருந்தி பிருஹந்தி தானி பலானி மேதோ பரபிருந்தி புக்த்வா. நிறையா சாப்பிட்டேள் எல்லாரும். திருப்தைச்ச திருப்தைஹி நீங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேள் சாப்பிட்டு விட்டு. திருப்தை ரொம்ப திருப்தியானேள். திருப்தைஹி அந்த தேனுகாசுரனையும் மற்ற நரி கூட்டத்தையும் வதம் பண்ணதுனால நீங்கள்லாம் ரொம்ப ஜெயிச்சுட்டோங்கிறதான ஒரு மனசில் ஒரு திருப்தி வேறு இருந்தது. திருப்தைச்ச திருப்தைஹி பவனம் பலௌகம் வஹத்பிராகாः கலு பாலகைஸ்த்வம். நீ மற்ற இடப்பசங்களோடு கூட பாக்கி நிறையா பழங்கள் மீஞ்சிருந்தது, அதையெல்லாம் ஒரு மூட்டையாக கட்டி ஆற்றுக்கு எடுத்துன்னு போனேன்னு சொல்லக்கூடிய 9வது ஸ்லோகம் இது. மதுத்ரவஸ்ருந்தி பிருஹந்தி தானி பலானி மேதோ பரபிருந்தி புக்த்வா திருப்தைச்ச திருப்தைः பவனம் பலௌகம் வஹத்பிராகாः கலு பாலகைஸ்த்வம். அழகான 9வது ஸ்லோகம் இது. 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், அவள்லாம் ஆற்றுக்கு வந்து சின்னோடனே எல்லாரும் இந்த இவா பண்ண செய்தியெல்லாம் விளையாட்டெல்லாம் கேட்டுண்டாள். தேனுகாசுர வதத்தையும் கேட்டாள். கேட்டுவிட்டு எல்லாரும் அங்கே சந்தோஷமாக இறஞ்சி கத்துறாளாம். தேனுகனை கொண்டுவிட்டான், தேனுகனை கொண்டுவிட்டான், ஜெயம் ஜெயம் ஜெயம், ஜெயம் நமக்கு, ஜெயம் நமக்கு, வெற்றி நமதே, வெற்றி நமதேன்னு கொண்டாடுறாளாம். ஏ சுவாமி உனக்கு வெற்றி, இவனுக்கு வெற்றின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டாள். ஏ குருவாயூரப்பா, நீ எங்கேயும் இருக்கப்பட்டவன், எல்லாத்தையும் செய்யக்கூடிய சக்தி உள்ளவன், அப்பேற்பட்ட ஹே மருத்புராதீஸ்வரா, ஹே விபோ, நீ என்னுடைய ரோகத்தெல்லாம் போக்கி என்னை காப்பாற்றணும்னு சொல்லப்பட்ட உருக்கமான 10வது ஸ்லோகம். ஹதோ ஹதோ தேனுக இத்யுபேத்ய பலான்யதத்பிஹி மதுராணி லோகைஹி ஜயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்புராதீஸ்வர பாகி ரோகாத். எல்லா இடப்பசங்களும் ஆற்றுக்கு வந்து சேர்ந்தாள். அவள் அப்பா அம்மாக்கிட்ட என்ன நடந்தது, தேனுகாசுரனை எப்படி சுவாமி கொன்னாள், மற்றைய அசுரால் எல்லாம் எப்படி நரி மாதிரி வந்ததெல்லாம் கொன்னாள், இதெல்லாம் சொன்னாள். இதை சொன்னோடனே எல்லாரும் எரிஞ்சு சந்தோஷமாக கத்தினாலாம். ஆஹா, இந்த தேனுகாசுரனுடைய உபதிரவம் இனிமேல் கிடையாது, அவனை கொன்னாச்சுன்னு ஹதோ ஹதோ தேனுகைதி உபேத்திய எல்லாரும் சத்தம் போட்டாள். தேனுகன் கொல்லப்பட்டான்னுட்டு. ஹதோ ஹதோ தேனுக இத்யுபேத்திய பலான்யதத்பிஹி மதுராணி லோகைஹி. எல்லாரும் ரொம்ப இனிமையான அந்த பனச்சொலைகள் எல்லாம் சாப்பிட்டுண்டே எல்லாரும் சொன்னாள். என்ன சொன்னாள்? ஜெயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம். உன்னை எல்லாரும் புகழ்ந்து ஆசீர்வாதம் பண்ணாள். ஏ ஜெய ஜெயா, கிருஷ்ணனுக்கு ஜெய ஜெயா, பலராமனுக்கு ஜெய ஜெயா, அவன் நன்னா அவள்லாம் க்ஷேமாக இருக்கணும், லாங் லிவ் அப்படின்னு ஜெயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்புராதீஸ்வர பாகி ரோகாத். ஹே விபோ, நீ எல்லாம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்தவன், எங்கும் இருப்பவன், அப்பேற்பட்ட ஹே மருத்புராதீஸ்வரா, ஹே குருவாயூரப்பா, பாகி ரோகாத்து, என் மேலே இருக்கப்பட்ட ரோகங்களெல்லாம் போக்கி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கிறதாக பட்டதிரி பிரார்த்திக்கிறாள். ஹதோ ஹதோ தேனுக இத்யுபேத்திய பலான்யதத்பிஹி மதுராணி லோகைஹி ஜயேதி ஜீவேதி நுதோ விபோத்வம் மருத்புராதீஸ்வர பாகி ரோகாத். பேர்பட்ட அழகான இந்த 10வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ.
தவாவதாரஸ்ய பலம் முராரே தவாவதாரஸ்ய பலம் முராரே தவாவதாரஸ்ய பலம் முராரே சஞ்சாதமத்யேதி சுரைர்நுதஸ்த்வம் சஞ்சாதமத்யேதி சுரைர்நுதஸ்த்வம் சஞ்சாதமத்யேதி சுரைர்நுதஸ்த்வம் சத்யம் பலம் ஜாதமிஹேதிஹாசி சத்யம் பலம் ஜாதமிஹேதிஹாசி சத்யம் பலம் ஜாதமிஹேதிஹாசி பாலை சமம் தாலபலான்யபுங்க்தாः பாலை சமம் தாலபலானி அபுங்க்தாः பாலை சமம் தாலபலான்யபுங்க்தாः மதுத்ரவஸ்ருந்தி ப்ருஹந்தி தானி மதுத்ரவஸ்ருந்தி ப்ருஹந்தி தானி மதுத்ரவஸ்ருந்தி ப்ருஹந்தி தானி ஃபலானி மேதோ பரபிருந்தி புக்த்வா ஃபலானி மேதோ பரபிருந்தி புக்த்வா ஃபலானி மேதோ பரபிருந்தி புக்த்வா திருப்தைश्च திருப்தைः பவனம் ஃபலௌகம் திருப்தைश्च திருப்தைः பவனம் ஃபலௌகம் திருப்தைश्च திருப்தைர்பவனம் ஃபலௌகம் வஹத்பிராகாः கலு பாலகைஸ்த்வம் வஹத்பிராகாः கலு பாலகைஸ்த்வம் வஹத்பிராகாः கலு பாலகைஸ்த்வம் ஹதோ ஹதோ धेनुक इत्युपेत्य हतो हतो धेनुक इत्युपेत्य हतो हतो धेनुक इत्युपेत्य फलान्यदद्भिः मधुराणि लोकैः फलान्यदद्भिः मधुराणि लोकैः फलान्यदद्भिः मधुराणि लोकैः जयेति जीवेति नुतो विभोत्वं जयेति जीवेति नुतो विभोत्वं जयेति जीवेति नुतो विभोत्वं मरुत्पुराधीश्वर पाहि रोगात् मरुत्पुराधीश्वर पाहि रोगात् मरुत्पुराधीश्वर पाहि रोगात् श्री हरे नमः। इति श्रीमन्नारायणीये धेनुकासुरवधवर्णनं नाम 53 दशकं श्री हरे नमः। இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். श्री हरे नमः। अथ श्रीमन्नारायणीये धेनुकासुरवधवर्णनं नाम 53 दशकं श्री हरे नमः। अतीत्य बाल्यं जगतां पते त्वम् उपेत्य पौगण्डवयो मनोज्ञम् उपेक्ष्य वत्सावनमुत्सवेन प्रावर्तथा गोगणपालनायाम् उपक्रमस्यानुगुणैव सेयं मरुत्पुराधीश तव प्रवृत्ति गोत्रापरित्राणकृते अवतीर्णः तदेव देवा आरभथास्तदायत् कदापि रामेण समं वनान्ते वनश्रियं वीक्ष्य चरन् सुखेन सीतामनाम्नः स्वसखस्य वाचा मोदादगा धेनुककाननं त्वम् उत्तालताली निवहे त्वदुक्त्या बलेन धूतेऽथ बलेन दोर्भ्याम् मृदुकरश्चाभ्यपतत् पुरस्तात् फलोत्करो धेनुकदानवोऽपि समुद्यतो धेनुकपालनेकं कथं वधं धेनुकमद्य कुर्वे इतीव मत्वा ध्रुवमग्रजेन सुरौघयोद्धारमजीघनस्त्वम् तदीयभृत्यानपि जम्बुकत्वेन उपागतान् अग्रजसंयुतस्त्वम् जम्बूफलानीव तदा निरास्थः तालेषु खेलन् भगवन्निरास्थः विनिघ्नति त्वय्यथ जम्बुकौघम् सनामकत्वाद्वरुणस्तदानीम् भयाकुलो जम्बुकनामधेयं श्रुतिप्रसिद्धं व्यधितेति मन्ये तवावतारस्य फलं मुरारे संज्ञातमद्येति सुरैर्नुतस्त्वं सत्यं फलं जातमिहेतिहासी बालैः समं तालफलान्यभुङ्क्ताः मधुद्रव सृन्ति बृहन्ति तानि
फलानि मेदोभरभृन्ति भुक्त्वा तृप्तैश्च दृप्तैः भवनं फलौघं वहद्भिरागाः खलु बालकैस्त्वम् हतो हतो धेनुक इत्युपेत्य फलान्यदद्भिः मधुराणि लोकैः जयेति जीवेति नुतो विभो त्वं मरुत्पुराधीश्वर पाहि रोगात्. श्रीहरे नमः. इति श्रीमन्नारायणीये धेनुकासुरवधवर्णनं नाम 53 दशकम्. ஸ்ரீஹரே நம. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நம. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्ताम् न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम् लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. मङ्गलं यादवेन्द्राय महनीय गुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलम्. गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलम्. मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलम्. द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलम्. चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलम्. देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलम्. योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासो भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्णकारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्दसन्दोहलक्ष्मीम्. अज्ञात्वा ते महत्त्वं यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः. स्तोत्रं चैतत्सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात्. द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यम्. श्रीहरे नमः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. हर नमः पार्वतीपतये. हर हर महादेव. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय.